ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிச்சிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா நம்ம கையில் வந்து ரவை வந்து மாட்டிச்சு. சரி, இன்னும் இந்த ரவை ஒரு ரோஸ்ட் பண்ணிட வேண்டிய முடிவு பண்ண, அதுக்கு வேண்டி தேவையான வெஜிடபிள் நம்ம கட் பண்ணிடுச்சு. சரி, ரவையை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு ரவையை ஃபஸ்ட்டு பக்காவை போட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா கடுகு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கடுகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பருப்பு அதெல்லாம் போட்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கணும். அதுக்கப்புறமா இதில் என்னெல்லாம் வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, உள்ளி, அதுக்கப்புறமா வந்து கேரட், அதுக்கப்புறமா பச்சை மிளகு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அதில் கூட சால்ட்டு கூட போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கு என்ன நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லை, சரி தேங்காய் திருவண்ணு சொல்லிட்டு படப்படா தேங்காயும் திருவிட்டு தேங்காயும் தூக்கி அதில் புறப்புறன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரவையை போட ஆரம்பிச்சிட்டோம். ரவையை போட ஆரம்பிக்கிறது மேட்ரு கிடையாது, ரவையை கரெக்டாக கிண்டணும். கரெக்டாக கிண்டுறது தான் இருக்குது மெயின் மேட்ரு. அதுக்கப்புறமா ரவையை கிண்டிட்டு ரவை ஃபுல்லாக எடுத்து வச்சு ஃபைனலில் பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, இன்னைக்கு இதை ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து அப்படி பார்த்தா ஸ்மெல்லே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவலு.